வணக்கம். நான் எஸ்ஆர்கே எலக்ட்ரிக்கல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் மிக்சர் டிவைடர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு வால் மிக்சர் டிவைடர் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்குவார் கம்பெனியில் வாங்கியிருக்கிறோம். நிறைய கம்பெனி நிறையா மாடல்ஸ்கள் இருக்கும். நம்ம வாங்கிக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா ஜாக்குவார். இதை பார்த்திங்கன்னா ஒரு பழைய பாத்ரூம், அந்த பழைய பாத்ரூமை உடச்சி எடுத்துகிட்டு ஏற்கனவே இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு வால் மிக்சர் இருந்தது. அந்த வால் மிக்சரை எடுத்துகிட்டு இப்போ டிவைடர் வைக்க சொன்னாங்க. ஸோ அதில் டிவைடர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ டிவைடர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராஸ் எம்டி சிபிஎஸ்சியில் அதில் ஃபுல்லாக டொப்லான் டேப் ஃபுல்லாக ஏற்றிக்கிறோம். டொப்லான் டேப் ஏற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி பேஸ்ட்டை போட்டுக்குவோம். ஸோ ஒரு சில பேர் ஒரு மாதிரி பண்ணுங்க. ஒரு சில பேர் டொப்லான் டேப் மட்டும் போடுங்க. ஒரு சில பேர் செல்லாக் போடுவாங்க. நம்ம சிபிஎஸ்சி பேஸ்ட்டை போட்டு ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் டைட் மாதிரி ஏற்றிக்கிறோம். எல்லாமே எப்படி மாதிரி ஏற்றிருக்குன்னு பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டைட் வச்சுடுங்க. ஏன்னா இல்லைனா சப்போஸ் லீக் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க. ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு தனியாக போயிடும். அதனால் கரெக்டாக எல்லாமே மேட்ச் பண்ணி நல்லா ஒட்டிச்சுக்கோங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு தர மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 லென்த்து தான் வாங்கியிருக்கேன். 4 லென்த்து போதும்னு சொல்லிட்டு அதில் 3 லென்த்து தான் நமக்கு ஒரு யூஸ் ஆனது. ஸோ அந்த 4 லென்த்து பைப் எடுத்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிவைடரில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த சவர்கள் பார்த்திங்கன்னா ஆணி அடித்து வச்சுருக்கிறோம். கம்பி கட்டி அதில் கட்டிக்கிட்டு அதை முடிச்சுட்டு அதில் கீழேருந்து நம்ம டேப் போட்டு அளந்து அவரோட மெஷர்மெண்ட் அளவு பார்க்குறோம். கீழே டீ கேட்டோம்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா ஹோல் வாட்ரு அது கரெக்டாக நம்ம பேஸ்ட்டை சிபிஎஸ் பேஸ்ட் ரெண்டுலேயுமே போட்டுக்கணும். எல்போலையும் போட்டுக்கணும், பைப்லேயும் போட்டுக்கணும். எந்த அளவுக்கு பேஸ்ட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா மெயினான விஷயம் பேஸ்ட்டு தான். ஏன்னா இது தண்ணி, அதனால் சப்போஸ் லீக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிபிஎஸ்சி பேஸ்ட்டை பொறுத்தவரை பெரும்பாலும் லீக் வந்துடாது. சப்போஸ் இருந்தாலும் நீங்கள் பேஸ்ட்டு ரெண்டுலேயுமே போட்டுக்கோங்க. எல்போலையும் போட்டுக்கோங்க, பைப்லேயும் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கோடு லைன் படி வச்சு நீங்கள் ஓட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேலை ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த கோடு மார்க் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா கரெக்டாக அதில் அந்த எல்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன கோடு இருக்கும். அந்த கோட்டை கணக்கு பண்ணும்போது பைப்பு உங்களுக்கு ஒரே தான் நேர் கிடைக்கும். அதே மாதிரி பழைய பாத்ரூம்ங்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் ஏற்கனவே இந்தியன் ஒன்று இருந்தது. அந்த இந்தியன் கிளாஸெட் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ நம்ம வெஸ்டர்ன் வைப்போம்னு சொல்லிட்டு அந்த பைப்பில் உடைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டுக்கிறோம். நம்ம வேலையை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. எல்லாமே கண்டிப்பாக ஒரு கோடு வச்சு தான் ஒட்டியிருப்பேன். தான் டிவைடர் ஏன் இவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஏற்கனவே பழைய பாத்ரூம் பார்த்திங்கன்னா அதில் 3 பைப்பும் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. சவருக்காக மேலே பார்த்தா சவர் தெரியும் உங்களுக்கு. அதனால் 3 பைப்பு ஒரே இடத்துல போட்டுருந்தாங்க. அதனால தான் அது அகலமாக இருக்குது. ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ